ஒரு நாட்டின் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றாரு. ஆனா அதுல சொல்றதுக்கு புதுசா ஒரு தகவல் கூட இல்ல. அப்போ அந்த உரையின் உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? வாங்க, அல் ஜசீரா கட்டுரையோட அடிப்படையில ட்ரம்போட சமீபத்திய உரைக்கு பின்னாடி இருக்கிற புதிர்களை பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நாடு ஒரு போர்க்குள்ள இருக்கிற ரொம்ப டென்ஷனான ஒரு சூழல். திடீர்னு வெள்ள மாளிகை ஜனாதிபதி ஒரு பிரைம் டைம்ல பேச போறாருன்னு அறிவிக்குது. உடனே மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய கொள்கை மாற்றம் வரப்போகுது, இல்லனா ஒரு முக்கியமான அப்டேட் வரப்போகுதுன்னு டிவில கண்ணும் கருத்துமா காத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பதற்றம் அதிகமா இருந்துச்சு. ஆனா அந்த உரை முடிஞ்சதும் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுல ஆச்சரியப்படுற மாதிரி புதுசா எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. இவ்ளோ முக்கியமானதா ஒரு உரையை அறிவிச்சிட்டு அதுல புதுசா எந்த தகவலும் சொல்லேன்னா, அப்போ அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? சரி, முதல்ல நிபுணர்கள் ஏன் இவ்ளோ ஏமாந்து போனாங்கன்னு பார்க்கலாம். இந்த உரை ஏற்கனவே சொன்ன விஷயங்களோட ஒரு ரீடெலிகாஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சுன்னு அவங்க எப்படி முடிவுக்கு வந்தாங்க? ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தோட சின்னா அஷோடி சொல்ற இந்த வார்த்தைகள் ஆய்வாளர்களோட பொதுவான கருத்தை அப்படியே காட்டுது. அதாவது, இந்த உரை மக்களுக்கு தகவல் சொல்ற ஒரு கருவியா இல்லாம ஒரு அரசியல் நாடகமா தான் பார்க்கப்பட்டுச்சு. விஷயம் இத்தோட முடியல. குயின்சி இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ட்ரிடா பார்சி சொல்றத கேட்டா இது இன்னும் ஆழமான ஒரு பிரச்சனைன்னு புரியும். இந்த உரை வெறும் பழைய தகவல்களோட தொகுப்பு மட்டும் இல்ல, ஒரு தெளிவான திட்டமிடல் இல்லாம இருக்கிறதையும் இது காட்டுதுன்னு சொல்றாரு. கடந்த 30 நாள்ல போட்ட ட்வீட்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு உரையா கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. சரி, அந்த உரையில புதுசா எதுவும் இல்லைன்னு சொல்றோம். அப்போ அப்படி என்னவா சொன்னாங்க? ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொன்ன அந்த 4 முக்கிய வாதங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 4 வாதங்களையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒண்ணுக்கொன்னு முரணா இருக்கிற மாதிரி தோணும். 4 தேவைங்கிறாரு, ஆனா ஏற்கனவே ஜெயிச்சாச்சுங்கிறாரு. 4 தொடரணும்னு சொல்றாரு, ஆனா சீக்கிரமே முடிஞ்சிடணும்னு சொல்றாரு. குழப்பமா இருந்தாலும் இதுதான் அந்த உரையோட மொத்த சாராம்சமாவே இருந்துச்சு. புதுசா தகவல் இல்ல, சொன்ன விஷயங்கள்லயும் முரண்பாடு இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த உரை? இங்கதான் ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இது ஒரு தகவலை கொடுக்கறத விட சந்தேகம் கொண்டிருந்த அமெரிக்க மக்களுக்கு இந்த போரோட அவசியத்தை விற்க நடந்த ஒரு முயற்சி தான் இது. அப்படி இந்த போரை விற்கிறதுக்கு அவங்க கையில எடுத்த முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துடும் அப்படிங்கிற பயம்தான். இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வாதம். இதுதான் போருக்கான முக்கியமான காரணமா மக்கள் முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாட்டை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு ஈரான் உடனடி அணு ஆயுத அச்சுறுத்தல்னு சொல்ற அதே ட்ரம்ப் தான் போற வருஷம் என்ன சொன்னார் தெரியுமா? ஈரானோட அணுசக்தி திட்டத்தையே நாங்க முழுசா அழிச்சிட்டோம்னு சொன்னாரு. பாருங்க, ஒரே விஷயத்துல 2 முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள். ட்ரம்ப் வேற சில வரலாற்று நிகழ்வுகளையும் போருக்கு காரணமா சொன்னாரு. ஆனா அல் ஜசீராவோட கட்டுரை இங்க ஒரு முக்கியமான உண்மை சரிபார்வை செய்து, யுஎஸ்எஸ் கோல் குண்டுவெடிப்பை நடத்தினது அல் குவைதா, ஈரான் கிடையாது. அக்டோபர் 7 தாக்குதல்ல ஈரானுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு எந்த ஆதாரமும் இல்ல. சரி, ட்ரம்ப் தன்னோட தரப்பு வாதங்களை எல்லாம் வச்சிட்டாரு. ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புனாங்களா? இந்த விற்பனை முயற்சி ஜெயிச்சுதா? வாங்க பார்க்கலாம். சமீபத்திய கருத்து கணிப்புகள் ஒரு ஆச்சரியமான உண்மையை நமக்கு காட்டுது. போருக்கான ஆதரவு ட்ரம்போட சொந்த கட்சியினர் மத்தியிலே வேகமா குறைஞ்சிட்டு வருது. பாருங்க, ஒரே மாசத்துல குடியரசுக் கட்சியினரோட ஆதரவு 76% 61% சரிஞ்சிருக்கு. இது ஒரு ரொம்ப பெரிய சரிவு. இப்படி ஆதரவு குறைஞ்சிட்டு வர்றத பார்த்து ட்ரம்ப் தன்னோட அடுத்த உத்திக்கு போறாரு. அதாவது, இது ஒரு போர் இல்ல, இது ஏற்கனவே நம்ம ஜெயிச்ச ஒரு நடவடிக்கைன்னு அறிவிக்கிறாரு. இந்த வெற்றி பிரகடனத்தை அவர் எப்படி கட்டமைக்கிறாருன்னு பார்ப்போம். ஈரானோட தாக்குதல் திறனை நாங்க கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டோம்னு ட்ரம்ப் எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாருங்க. இது ஒரு ரொம்ப பெரிய தைரியமான கூற்று. ஆனா நிஜம் என்னவா இருந்துச்சு? இதுதான் நிஜமான கள நிலவரம். ட்ரம்ப் தன்னோட வெற்றியை பத்தி பேசிட்டு இருந்த அதே சமயத்துல ஈரான் இஸ்ரேல் மேல புதுசா ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. வளைகுடா நாடுகள்ல தாக்குதல் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் பேச்சு, இன்னொரு பக்கம் நிஜம். ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இங்கே இன்னொரு முரண்பாட்டையும் நம்ம கவனிக்கணும். அந்த வாரம் முழுக்க பேச்சுவார்த்தை நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டே இருந்த நிலையில உரையில சமாதானம் பத்தியோ ராஜதந்திரம் பத்தியோ ஒரு வார்த்தை கூட இல்ல. இதுவே இந்த உரை உண்மையான கொள்கை அடிவிப்பு இல்லங்கிறத நமக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துது. விமர்சகர்கள் ட்ரம்போட வார்த்தைகளை வேற மாதிரி பார்க்கறாங்க. NAACIயை சேர்ந்த ஜமால் அப்தி சொல்ற மாதிரி ட்ரம்போட ஆட்சி மாற்றம் பத்திய பேச்சு உண்மையில களத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்படலைங்கிறத ஒப்புக்கிற வழியா கூட இருக்கலாம். இந்த அரசியல் வார்த்தை ஜாலங்களுக்கெல்லாம் அப்பால இதோட நிஜ உலக விளைவுகள் என்ன? இது நம்ம வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் எப்படி பாதிக்குது?
நிறைய பேருக்கு உடனே தெரியற ஒரு பாதிப்பு பொருளாதார செலவு தான். சராசரி பெட்ரோல் விலை 2022க்கு பிறகு முறையா இவ்ளோ உயரத்தை தொட்டிருக்கு. இது மாதிரி அரசியல் முடிவுகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி நேரடியா பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். பொருளாதார பாதிப்பை தாண்டி ஒரு ரொம்ப ஆபத்தான மிரட்டலையும் ட்ரம்ப் மறுபடியும் முன் வச்சாரு. ஈரானோட பொதுமக்களுக்கான மின்சார கட்டமைப்பை தாக்குவேன்னு சொன்னாரு. இது சர்வதேச சட்டங்களின்படி ஒரு போர்க்குற்றமாக கருதப்படுது. இந்த கடைசி மேற்கோள் இந்த மிரட்டலோட தீவிரமான உலகளாவிய விளைவுகளை நமக்கு விளக்குது. பொதுமக்களோட உள்கட்டமைப்பை தாக்குறதுங்கிறது நாடுகளுக்கு இடையில பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உடைக்கிறதுக்கு சமம். ஆய்வாளர் சொல்ற மாதிரி இது விதிகள் அடிப்படையிலான சர்வதேச அமைப்பு செத்துப்போச்சுங்கிறத காட்டுது. நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வந்திருக்கோம். ஒரு ஜனாதிபதி உரை, ஆனா அதுல உண்மைக்கு இடமில்லை. இப்படி அரசியல் சொல்லாடல்களுக்கும் நிஜமான கள நிலவரத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கும்போது அதோட விளைவுகளை சுமக்க போறது யாரு? இந்த ஆய்வோட மையமான கேள்வி இதுதான். இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி.